அணையிலிருந்து கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் 2ஆம் மண்டல பாசனத்திற்காக அமைச்சர் சாமிநாதன் தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் இரு மாவட்டங்களிலும் 94,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் காசினி. திருப்பூர் மாவட்ட உடுமலை திருமூர்த்தி அணை மூலம் கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சுமார் 3.77 லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. 4 மண்டலங்களாக பிரித்து பாசனத்துக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்று 2ஆம் மண்டல பாசனத்துக்கு தண்ணீரை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். இதன் மூலம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலை, மடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம் மற்றும் காங்கயம் ஆகிய வட்டங்களும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி மற்றும் சூலூர் ஆகிய வட்டங்களில் உள்ள மொத்தம் 94,201 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. திறக்கப்படும் தண்ணீரானது இன்று முதல் வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு 4 சுற்றுகளில் உரிய இடைவெளி விட்டு 8000 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகின்றது. தற்சமயம் திருமூர்த்தி அணை மொத்த 60 அடியில் 57.20 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 889 கனஅடியாக உள்ளது. தற்சமயம் பிரதான கால்வாயில் 250 கனஅடி மட்டும் திறக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ், பொள்ளாச்சி MP ஈஸ்வரசாமி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.